இன்றைக்கி நம்ம எக் ஷாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை பற்றி மொத்தமாக சொல்ல போகிறேன். இதுதான் அவங்க கடையோட அமைப்பு. இந்த 5 பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை தமிழ்நாடு ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கடையோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்கும். பெருசாக அந்த செலவும் இல்லை. நம்ம சேனலில் வீக்லி 3 days வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நானே பேசிகிட்டு இருப்பேன். அது எனக்கே போராக இருக்குது, பார்க்குற உங்களுக்கு ரொம்ப போராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவிலே நாட்டுக்கோழி முட்டையை தமிழ்நாடு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த டீலர்ஷிப் உங்களுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பிஸ்னஸை அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அதை அவர் வாயிலே சொல்கிறத கேட்கலாம். வாங்க சார், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக சார், என் பேர் ரகு. ஓகே, நீங்கள் இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த லெவலில் இருந்து நீங்கள் இங்கே வந்தீங்க? இந்த கடை வச்சு டெவலப் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு லெவலில் வந்திருக்கீங்கன்னா சும்மா கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தேன். அந்த சம்பளம் வந்து எனக்கு போதுமானதாக இல்லை என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு. நான் மேரீடு, ஒரு 2 குழந்தைங்க இருந்ததுனால ரொம்ப போதுமானதாக இல்லை ரன் பண்ணுறதுக்கு. அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடினேன். அந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு போனால் இப்போ எல்லாருமே 2,000 3,000 ருபீஸ் தான். ஏன்னா பால் போடுற வேலை தான் கிடச்சிது. சரி, அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்றதுனால நம்ம ஒரு மார்க்கெட்டில் என்ன மூவிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைன்றது எந்த கடையிலையுமே இல்லை. ஏதோ ஒரு கடையில் தான் இருந்தது. சரி, அதையே நம்ம எடுத்து மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க ஸ்டார்டிங் நாட்டுக்கோழி முட்டை ஆரம்பிக்கும் போது? இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெறும் 90 முட்டை தான் சார் நாங்கள் வாங்கி நாங்கள் சேல் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன்னா மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட்டில் மட்டும்தான் நாட்டுக்கோழி முட்டை விற்பாங்க. வேறு எந்த சின்ன கடைகளை எங்கேயுமே விற்க மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு 90 முட்டையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு விற்கிறது. ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5,000 முட்டை சேல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அப்புறமா வளர்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போக போக ஒரு 150லேருந்து ஒரு 200 கடைங்களுக்கு பண்ணிகிட்ருந்தோம். ஷாப் ஏன் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஷாப் இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம இனிஷியலாக வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருந்தோம். அப்போ என்ன கஸ்டமர் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இன்னும் ஒரு கடை கூட இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக பேசினாங்க. ஒரு நிலையா இல்லையே, இவங்க எப்படி இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சரி, அதுக்காக நமக்கு ஒரு ஷாப் ஒன்று தேவைப்பட்டது. அதுக்கு நம்ம திருமலை வாயில் ரோட்லேயே சார், நம்ம சோளமேடு ரோட்லேயே இருக்குது நம்மளோட கடை இருக்குது. ஸ்வாதி எக் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு, யாருக்கு எப்போ எந்த முட்டை வேணும்னாலும் சரி எல்லா முட்டையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை, வாத்து முட்டை, வெள்ளை முட்டை, இந்த மாதிரி எல்லா முட்டைகளும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பெருசாக துணையாக இருக்கிறது என்னுடைய ஒய்ஃப் சொல்லலாம். நான் ஆரம்பத்துலேருந்து என் கூட ரொம்ப நம்ம கஷ்டப்படுற காலத்துலேருந்து என் கூட அவங்களும் டெலிவரிக்கெலாம் வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வந்து நிறைய பேர் வெள்ளை முட்டை தான் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான் எங்களோட ஸ்பெஷலைஸ்ன்றதுனால நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் முட்டை பண்ணுவோம் சார். இப்போது நீங்கள் டெலிவரி தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடுனா நீங்கள் வண்டி வச்சு டெலிவரி பண்ணுவீங்களா? எப்படி அந்த எக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? அதுக்கு பார்சல் சர்வீஸ் இருக்குது சார். பார்சல் சர்வீஸ் ரொம்ப உதவி பண்ணுறாங்க. ஓகே, எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ன்னு இருக்குது, A1 பார்சல் சர்வீஸ் இருக்குது. அவங்க எல்லாமே அவங்களோட துணையோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா முட்டை தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா முட்டையில் என்னடா அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிருக்கேன். நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். ஸோ முட்டையில் என்ன ப்ராஃபிட்டு லாஸு, ஸோ அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா நீங்கள்? கண்டிப்பாக சொல்லலாம் சார். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மார்ஜின் தான் இருக்கும். இப்போ வெள்ளை முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காசு 15 காசு இந்த மார்ஜினில் தான் வச்சு ஹோல்சேலில் எல்லாருமே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நாட்டுக்கோழி முட்டையும். நாட்டுக்கோழி முட்டையில் ஒரு 30 காசு 35 காசு இந்த மார்ஜினில் தான் பண்ணுவோம் நாங்கள். பட் நாங்கள் 1 லட்சம் முட்டை 1.25 லட்சம் முட்டை பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கும் சார். அது கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நம்ம மார்ஜின் அதிகமாக வச்சோம் அப்படின்னா நம்மளால் மார்க்கெட்டில் காம்படிட் பண்ண முடியாது. நம்மளும் 10ஓட 11 ஆகிடுவோம். நம்ம மார்ஜின் கம்மி பண்ணால் தான் நம்ம ஓரளவுக்கு தெரியும், நிறைய நம்ம வால்யூமும் பண்ண முடியும். முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வால்யூம் பண்ணால் மட்டுமே ஏதாவது சம்பாதிக்க முடியும். இப்போ உங்களோட ஷாப் வச்சுருக்கீங்க, உங்கள் ஷாப்பில் எத்தனை பேர் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க? இது டீமாக வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா? இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சம்பளம் இல்லாத வேலைக்காரங்கன்னா எல்லாருக்கும் அவங்களோட ஒய்ஃப் தான் இருக்கும். அதே போல் தான் நானும் ஒன்றும் விதிவிலக்கில் என்னோடய ஒய்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில், ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்க தேவையில்ல. லாஸ் ஆனாலும் அவங்க இது பண்ணுறதுனால இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் சம்பாதிச்சாலும் அங்கே தானே கொடுக்குறீங்க. இல்லை, இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம விழும்போது அவங்க தான் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. மந்த்லி ஒரு 45லேருந்து ஒரு 50,000 எக்ஸ் பண்ணும்போது நான் கம்பல்சரி எம்ப்ளாயி தேவைப்படும். ஆமாம், பெரிய கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் டெண்டர் கட்ஸோட வெண்டார் நாங்கள். ஓகே, அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார். சார், இதோட லாஸஸ்லாம் எப்படி சார்? இதில் முட்டையில் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கெட்டு போச்சுன்னா லாஸ். ஓகே, முட்டை உடஞ்சதுனாவும் ஒரு லாஸ். ஸோ இந்த முட்டை பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் கெடும்? நாட்டு முட்டை, வெள்ளை முட்டை? இப்போ நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், ஏன்னா நம்ம பண்ணுறது ஃபுல்லாகவே ஹேச்சிங் எக்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் அ வீக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் யூசர்னு சொல்லுவாங்க. இது நம்ம முட்டையில் பொறுத்த வரையும்
எண்ட் யூசர் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. அதாவது நான் ஹோல்சேலர், நான் ஒரு கடைக்கு போடுவேன், கடைக்காரங்க கஸ்டமர் கொடுப்பாங்க, கஸ்டமர் வீட்டில் யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் வீக்கில் நடக்கணும் சார் நாட்டுக்கோழி முட்டையை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா அவங்க ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னொரு ஒரு 5 to 6 days கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்ம போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம நிறைய லாஸுங்களை சந்திச்சிருக்கோம் சார். கண்டிப்பாக லாஸ் தான் சார் வரும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து 4 கடை இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு ஏற்றி போட முடியாது. ஏன்னா அவங்க ரேட்டு இறக்குவாங்க, மக்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, என்னங்க அவங்க கடையில் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு. அந்த லாஸை நம்ம சந்திச்சு தான் சார் ஆகணும். ஏறிச்சுன்னா நம்ம லாபம் எப்படி வருதோ அதே மாதிரி இறங்கினாலும் நம்ம நஷ்டத்தை சந்திச்சு தான் ஆகணும். ஸோ அப்போ இன்றைக்கி எடுக்கிற மட்டும் என்றைக்கே முடிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. அதே மாதிரி ஏறினாலும் நமக்கு இருக்குது இல்லைங்களா சார், நம்ம 2 சைடுமே நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 10 கட்டை இறக்குறோம், ஒரு 30,000 முட்டை நம்ம இறக்குறோம் அப்படின்னும்போது ஒரு முட்டைக்கு ஒரு 30 காசு நம்ம ஏறிச்சுனாலும் நமக்கு லாபம் தான். நம்ம 2மே இருக்குது சார், 2மே நம்ம மேனேஜ் பண்ணி போகணுன்றீங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ தமிழ்நாடு லெவலில் இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றனால நீங்கள் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை எந்த முட்டை வேணும்னாலும் இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோலையும் ஃப்ளாஷ் ஆகும். ஓகே, இது வரைக்கும் நான் உங்களுக்கு முட்டையை பற்றி பல தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது, எனக்கு சொல்லிக் கொடுத்தது, என்னை வழி நடத்துனது எல்லாமே என்னோடய குருநாதர் ஜிபிஎஸ்னால் முட்டை வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. அவர் வந்து இங்கே திருமுலை வாயிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அவரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய அண்ணன். அவர் மிஸ்டர் ஜிபிஎஸ். இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒருத்தர் எங்களுடைய அண்ணன் சம்பந்தம். அவர் பண்ண உதவிகளை சொல்கிறதுக்கான வார்த்தைகளுக்கு இல்லை. அவர் அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஞானசம்பந்தம். நானும் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி, ரகு சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப்புக்காக தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் இவருடைய அறிமுகம் கிடைச்சிது எனக்கு. அப்போ அவரோட சேர்ந்து அவர் தொழிலில் ட்ராவல் பண்ணேன். அவர் அந்த 90 முட்டை ஸ்டார்ட் பண்ணாலே அதுலேருந்து அவர் கூட தான் இருந்துட்டுருக்கேன். சம்பளமும் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேமிலி ரன் பண்ணுறது வசதி அளவுக்கு போதுமான அளவாக இருந்தது. அப்போது ஏன்னா என்னுடைய அண்ணன் சாய் சஷ்டிகுமார் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் இந்த தொழிலை முன்னெடுத்து செல்கிறதுக்கு. அவர் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள். டெலிவரியெல்லாம் இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கிறேன். எல்லாம் திண்டிவனம் இதுலேருந்து நம்ம நாமக்கல்லேருந்து வர முட்டை எல்லாத்தையும் டெலிவரி பார்த்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் என்னுடைய மனைவி மணிமேகலை, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொழில் டெலிவரி பண்ணுறதுக்கும் சரி ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பேசுவோம். ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல பலன் கிடச்சிருக்கு. ஓகே, நன்றி. இந்த பிஸ்னஸை பார்ட் டைமாகவும் பண்ணலாம். பார்ட் டைமாக பண்ணிங்கன்னா 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த முட்டையில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த ஓனரை பார்த்தீங்கன்னா ரகு அவர் பேர். ஸோ அவரோட நம்பர் நான் டெலிகிராஸ் பண்ணுறேன். அந்த நம்பர் எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணினால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்களும் பார்ட் டைமில் 20,000 சம்பாதிக்கலாம். கடை வச்சிங்கன்னா சரி 70,000 1 லட்சம் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம். வியூவர்ஸ், இப்போ நம்ம முட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா 30 பைசா ஒரு முட்டையில் கம்பல்சரி லாபம் கிடைக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வால்யூம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு லாபம் நிர்ணயிக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் சேர்த்து பண்ணணும். ஓகேவா? நன்றி.